ஆந்திராவின் தற்காலிக தலைநகராக விஜயவாடாவை அறிவிக்க முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முடிவு செய்துள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது. ஹைதராபாத்தை புது தலைநகராக கொண்டு செயல்படுவது கடினமாக இருப்பதால் நிலையான தலைநகரம் உருவாக்கப்படும் வரை விஜயவாடாவை தற்காலிக தலைநகராக கொண்டு அரசு பணிகளை மேற்கொள்ள சந்திரபாபு நாயுடு முடிவு செய்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அரசியல் கட்சியினர், பொதுத்துறை நிறுவனங்கள், ஊடக நிறுவனங்களை நடத்த அனுமதிக்க கூடாது என மத்திய அரசுக்கு இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வலியுறுத்தியுள்ளதாக டெக்கன் ஹெரால்டு நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது. பாரபட்சமற்ற உண்மையான செய்திகள் வெளிவரவும் ஊடகத்துறை சுதந்திரமாக செயல்படவும் இந்த கட்டுப்பாட்டை அமல்படுத்த வேண்டும் எனவும், ஏற்கனவே அரசியல் கட்சியினர், தன்னார்வ அமைப்புகள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அதனை சார்ந்த கிளை நிறுவனங்களால் நடத்தப்பட்டு வரும் ஊடகங்களுக்கான உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வலியுறுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலைக்கார பெண்ணின் கணவர் மர்ம முறையில் உயிரிழந்தது தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் குமாரி செல்ஜாவிடம் விசாரணை நடத்த டெல்லி போலீசார் திட்டமிட்டுள்ளதாக ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே குமாரி செல்ஜாவின் சமையல்காரர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது அவரிடமும் வேலைக்கார பெண் மஞ்சுவிடமும் இது தொடர்பாக வாக்குமூலம் பெற டெல்லி போலீசார் முடிவு செய்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.